ஹாய் கைஸ், நம்ம இந்த வீடியோவில் சைனிங் ஜஸ்ட் ஃபார் யூ அப்படிங்கிற இந்த சீரீஸோட எபிசோட் 12ல என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. டைன்சி இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களோட பிரச்சனையிலேருந்து சரியாயிடுறாங்க. அவங்க கண் முழிச்சோடனே நம்ம ஹீரோயின் உங்களுக்கு என்னாச்சு, இது ஏற்கனவே நடந்திருக்கான்னு சொல்லிலாம் கேட்க, அவங்களும் அவங்க விங்டு கிளானோட ஒரு சோல்ஜர், அவங்க சீக்ரெட் ஸ்கில்ஸ் கற்றுக்கும் போது அவங்க மாஸ்டர் அவங்க மேலே ஒரு ஸ்பெல்லை யூஸ் பண்ணுவாங்க. அவங்க என்னைக்காவது அவங்க கிளானுக்கு துரோகம் பண்ண நினைச்சாங்கன்னா அது இந்த மாதிரி தான் அவங்கள கஷ்டப்படுத்துன்னு அவங்க சொல்றாங்க. ஆனா என்னால கிங்குக்கு துரோகம் பண்ண முடியாது, இந்த மாதிரி ஒரு நாள் வரும்னு எனக்கு ஏற்கனவே தெரியும், நான் சாக தயாரா தான் இருக்கேன்னு அவங்க சொல்ல, நம்ம ஹீரோயின் அப்படியே அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. வழியில் நம்ம ஹீரோ வரையரு, இது உனக்கான ரிவார்ட்னு சொல்லி ஒரு பேட்ச் மாதிரியான ஏதோ ஒன்று அவங்க கையில கொடுத்துட்டு அவர் அங்கிருந்து கிளம்ப, அவங்களுக்கு அது என்ன பண்ணணும்னு ஒண்ணுமே புரியல. பின்னாடி வந்து அவரோட அசிஸ்டன்ட் இந்த பேட்சை எங்க கிங்கே உருவாக்குனாரு, இது பேலஸ்க்கான ஃப்ரீ பாஸ், அவர்கிட்ட வேலைக்கு சேர்ந்து 5 வருஷத்துக்கு அப்புறம் தான் எனக்கே இது மாதிரி ஒன்று கிடைச்சிச்சு, நீ ரொம்பவே லக்கின்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு அவரும் அங்கிருந்து கிளம்ப, நம்ம ஹீரோயின் அப்படியே குசியா போயிடுறாங்க. அப்பனா நாளைக்கு நம்ம திரும்பவும் மெயின் பிரிட்ஜுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி அவங்க சிரிப்பை போட்டுட்டு இருக்க, இப்போ நம்ம ஓய்வை காட்டுறாங்க. அவர் கையில ஒரு பெரிய ஸ்பீரை வச்சுட்டு நின்றுட்டு இருக்காரு. நம்ம கிளான் ஃபர்ஸ்ட் உருவானப்ப இதை வச்சுதான் நம்ம லீடர்ஸ் நம்மள ரூல் பண்ணாங்க. வார்ல இதுல இருந்து ஸ்டார் ஸ்டோன் தொலைஞ்சிருச்சு, அதை மட்டும் நம்ம திரும்ப கண்டுபிடிச்சிட்டோம்னா திரும்பவும் இந்த ஸ்பீரோட பவர்ஸ் அதுக்கு திரும்ப கிடைச்சிரும். நம்ம ஆளுங்க கிட்ட சொல்லி நான் அதை தேட சொல்லுவோன்னு அவங்க கேட்க, இல்ல இந்த விஷயம் நம்மளை தவிர வேற யாருக்கும் தெரியக்கூடாது அப்படின்னு ஒரு சொல்லிடுறாரு. நம்ம ஹீரோயின் வழக்கம் போல நம்ம ஹீரோவை பத்தி ரிப்போர்ட் சப்மிட் பண்ண போறாங்க. நம்ம சீக்ரெட் கார்ட்ஸோட ஹெட் அந்த இடத்துக்கு வராரு. எம்பரர், நான் கிட்ட கொஞ்சம் கேள்வி கேட்கணும். அவரு கேட்டுக்கோன்னு சொல்ல, விங்டு கிளானுக்கும் உங்களுக்கும் என்ன சம்பந்தம், நீ என்ன கேட்கறன்னு எனக்கு புரியலன்னு அவங்க சொல்றாங்க. அவங்க பாய்சனுக்கான கியூரை பத்தி உனக்கு எப்படி தெரியும், அது நான் ஈபில கத்துக்கிட்ட ஒரு மெத்தட், அந்த பாய்சன் பேர் கூட எனக்கு தெரியாதுன்னு அவங்க சொல்றாங்க. அவ்வளவுதான் சொல்லிட்டு அவரும் அங்கிருந்து கிளம்பிடுறாரு. நம்ம கிங் அவங்க கூட கேம் விளையாடுறதுக்கு ரெடி ஆகிக்கிட்டே, உன் செகண்ட் பிரின்சஸை காப்பாத்தினா அந்த பையனோட பேர் என்ன, அவங்க தெரியாதுன்னு சொல்றாங்க. பிரின்சஸ் அவங்களும் லவ் பண்றாங்களான்னு அவரு கேட்க, அவங்க இருக்கலாம்னு சொல்றாங்க. எனக்கு தெரிஞ்சு அவனோட பேரு யூ லிங்க், அவங்க கிளானோட 4th பிரின்ஸ். என்னது பிரின்ஸான்னு சொல்லிட்டு அவங்க முகமே மாறிடுது. கிங் எனக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து எஸ்கேப் ஆக, அவரோட சீக்ரெட் கார்டு கிட்ட என்ன விஷயம்னு கேட்கிறாரு. எனக்கு தெரிஞ்சு லின்சு போய் சொல்றாங்க, அவர் விங்கடு கிளானுக்கு சொந்தமான நீங்கிற இடத்துக்கிட்ட இருந்து விசாரணையை ஸ்டார்ட் பண்ண சொல்லிட்டு, அப்புறம் அவன் மேலேயும் ஒரு கண் இருக்கட்டும், எக்காரணத்து கொண்டும் அவளுக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது கண்டிப்பா கிங்னு அவரும் சொல்லிடுறாரு. நம்ம ஹீரோயின் அவங்க ரூம்ல உட்காந்துட்டு இருக்க, நம்ம இன்னும் அவங்களுக்கு சிக்னல் தராரு. வெளியே யாரோ ஒருத்தர் நின்றுட்டு இருக்கான். யாருன்னு போய் எட்டி பார்த்தா அங்க யாரையும் காணோம். அவங்கள வாட்ச் பண்ண வந்த ஒரு சீக்ரெட் கார்டு தான் அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சு பக்கத்துல இருந்த பள்ளத்துக்குள்ள ஒளிஞ்சிட்டு இருக்கான். அவங்கள எல்லா பக்கத்துல இருந்து ஃபாலோ பண்றானுங்க. நம்ம எம்பரருக்கு 24 ஹவர்ஸ் ரிப்போர்ட் வருது. அவங்க எவ்வளவு நேரம் தூங்குனாங்க, என்னென்ன சாப்பிட்டாங்க, எப்பப்பெல்லாம் தண்ணி குடிச்சாங்கன்னு சொல்லி எல்லா டீட்டெயில்ஸும் அதுல இருக்கா. என்னவ ஒரு நாளைக்கு 5 வேளை சாப்பிடுவ போலயே. சரி, அது இப்ப விஷயம் இல்ல, ஏதாவது வித்தியாசமா நடந்தா மட்டும் என்கிட்ட ரிப்போர்ட் பண்ணுங்க. சரி கிங்னு அவங்களும் சொல்லிடுறாங்க. இப்ப அப்படியே நைட் ஆயிடுது. நம்ம ஹீரோயின் சவுத் பேலஸ்குள்ள போயிடுறாங்க. அவங்கள ஃபாலோ பண்ணிட்டு 2 கார்ட்ஸும் அவங்க பின்னாடியே வந்துட்டு இருக்கானுங்க. அவங்க அந்த ஃபார்மேஷனை பார்த்துக்கிட்டே இதுக்கான சீல் அப்படி எங்க இருக்குன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும் போதுதான் சைட்ல இருந்த தண்ணிக்குள்ளேருந்து லைட் வெளிச்சம் வரத அவங்க நோட் பண்றாங்க. அப்ப இங்க இருக்கேன்னு சொல்லிட்டு அவங்க கொஞ்சம் கூட யோசிக்காம டக்குன்னு உள்ள குதிக்க, அவனுங்க 2 பேரும் சாக்காயிடுறானுங்க. இவன் எப்படி பண்ணிட்டா, சரி நீ போய் அவளை காப்பாத்து, நான் போய் ஹெட் கிட்ட சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் ஆளுக்கு ஒரு பக்கமா போக, நம்ம ஹீரோயின் அந்த கிணலோட அடிப்பக்கம் வரைக்கும் போய் பாக்குறாங்க. அவங்க எதிர்பார்த்த மாதிரியே அங்கதான் அந்த ஃபார்மேஷனோட சென்டர் சீலும் இருக்கு. அவங்க திரும்பவும் வெளியே வர அவங்கள தேடி போன அந்த கார்டும் ஒரு ஓரமா போய் ஒளிஞ்சுக்கிறான். நம்ம ஹீரோவே இப்ப நேர்ல வந்துடுறாரு. இந்த நேரத்துல நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க, நம்ம ஹீரோயின் நான் ஒரு முக்கியமான ஹெர்பலை தேடி வந்தேன்னு சொல்றாங்க. நீ சொல்றதெல்லாம் நம்புற மாதிரி இல்ல, என்ன நம்பலனா என்ன ஃபாலோ பண்ணி வந்த அந்த ஹேண்ட்ஸம் பை கிட்டே கேளுங்க. ஏண்டா நீங்க இப்படிதான் ஃபாலோ பண்ணுவீங்களான்னு சொல்லி அவர் லைட்டா காண்டாகிறாரு. சரி நீ முதல் இடத்துக்கு போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு ரெஸ்ட் எடு, எதா இருந்தாலும் நம்ம நாளைக்கு பேசிக்கலாம். அவரு திரும்பவும் அங்கிருந்து கிளம்பிடுறாரு. இப்ப அப்படியே ஈபியை காட்டுறாங்க. அங்க இருக்கிற மக்கள்லாம் கிளம்புற மாதிரியே தெரியலன்னு சொல்லி ரிப்போர்ட் கொண்டு வந்த கார்டு வலுக்கட்டாயமா அவங்கள அங்கிருந்து காலி பண்ண வைக்க ரெடி ஆகிடுறான். பிரின்சஸ் அவங்கள தடுத்துடுறாங்க. பிறந்த இடத்த காலி பண்றது ஒன்றும் அவ்வளவு சாதாரண விஷயம் இல்ல, நான் உங்க கிட்ட பேசுறேன், நீயும் வந்ததுல இருந்து பேசிட்டு தான் இருக்க, இதுக்கு மேலேயும் நம்மளால டைம் வேஸ்ட் பண்ண முடியாது. அவங்க கடைசியா நான் ஒரு தடவை ட்ரை பண்றேன்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிக்க, நம்ம ஜூ கூட்டத்தை அமைதியா இருக்கிறான். ஆனா அவனுங்க எல்லாரும் திரும்பவும் நீ ஜோவோட பிரின்சஸ் சொல்லி கத்த ஆரம்பிச்சிடுறானுங்க. ஃபர்ஸ்ட் பிரின்சஸ் காண்டாகிறாங்க. அவங்க கையில இருந்து ரிங்கை காமிச்சு, இது என் அப்பா எனக்காக கொடுத்தது, நான்
ஈபில பிறந்தவ நானும் உங்கள ஒருத்தி தான். நம்மளோட ஆன்சிஸ்டர் வெஸ்ட்ல இருக்கும் போது ஒரு வார்ல தோத்து போய் ஒரு வழியே இல்லாம தான் இங்க வந்தாங்க. அப்படிதான் ஈபியை உருவானுச்சு. நமக்குன்னு ஒரு இடம் கிடையாது. நம்ம எல்லாரும் எங்க இருக்கோமோ அதுதான் நம்ம வீடு, அதுதான் ஈபி. அவங்க சொன்ன விஷயம் அவங்களுக்கும் லேட்டா யோசிக்கிற மாதிரி தான் இருக்கு. நமக்கு இடம் முக்கியம் இல்ல, மக்கள் தான் முக்கியம்னு சொல்லி அவங்க பேச்சை கேட்டு அவங்க எல்லாரும் அங்கிருந்து கிளம்ப ரெடியாக. நம்ம ஹீரோயின் இப்ப சீல் எங்க இருக்குன்னு தெரிஞ்சிருச்சு, அந்த ஃபார்மேஷனை பத்தி தெரிஞ்சிருச்சு. அது எப்படி நம்ம இப்போ உடைக்கிறதுன்னு சொல்லி அதை பத்தின ரிசர்ச் ஆரம்பிச்சிடுறாங்க. நம்ம யுன்வரை எந்த ஹெல்ப்பும் பண்ண மாட்டாரு. இருந்தாலும் அவங்க ரொம்பவே போராடி இப்பதுக்கான வழியை கண்டுபிடிச்சிட்ட மாதிரி தெரியுது. வேலையை முடிக்க அவங்களுக்கு சில ஹெர்பல்ஸ்லாம் தேவைப்படுது. அப்ப யாரோ ஒருத்தன் கதவு தட்டுறா. என்னன்னு போய் பார்த்தா ஆஸ்ட்ராலஜிக்கல் டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்த ஒருத்தன். அது ஒன்றும் இல்லை டைரக்டர், அடுத்த 3 நாளைக்கு நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கு லோக்கல் ஹாலிடே, அதான் உங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டு போலான்னு வந்தேன். அவங்க என்ன விஷயம்னு கேட்க கிங்கோட பர்த்டே வரப்போதுல அதுக்காக தான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கிருந்து கிளம்பிடுறான். நம்ம ஹீரோயினுக்கும் ஒரு அருமையான காரணம் கிடைச்சிருது. அவங்க பேலஸ் விட்டு வெளியே கிளம்ப போறாங்க. காட்ஸ் என்ன விஷயம்னு கேட்க அவங்களோட பேட்சை காமிச்சிட்டு கிங்கோட பர்த்டே ஃபங்க்ஷனுக்காக நான் சில பொருளை வாங்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. அவங்கள ஃபாலோ பண்ணி 2 சீக்ரெட் கார்டும் வந்துட்டு இருக்கானுங்க. வாசல்ல இருந்த சோல்ஜர்ஸ்ல ஆரம்பிச்சு அவங்க போற ஒரு கடைக்கும் பின்னாடியே போய் அவங்களோட பேட்சை காமிச்சு அவங்க என்ன சொன்னாங்க, அவங்க என்ன சொல்லிட்டு போறாங்க அப்படின்னு சொல்லி அவனுங்க விசாரிச்சுட்டு இருக்க நம்ம ஹீரோயின் பாட்டுக்கும் துணி ஹெர்பல் அது இதுன்னு சொல்லி வாங்கி குமிச்சிட்டு போயிட்டே இருக்காங்க. ஃபாலோ பண்ண அவனுங்களுக்கே மூச்சு வாங்க ஆரம்பிச்சிருது. ஒரு கட்டத்துல நம்ம ஓயோட மூட்டவரை பார்த்துட்டு அவங்க அப்படியே அதுக்குள்ள போக அப்பாடா இப்பயாவது அவளுக்கு ரெஸ்ட் எடுக்கணும்னு தோணுச்சே, சரிவா நம்ம போய் ஏதாவது சாப்பிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு எய்தாப்ல இருந்த ஒரு நூடுல்ஸ் கடையில போய் அவனுங்க உட்காந்துடுறானுங்க. ஓயோட அசிஸ்டன்ட் பேலஸ்ல இருந்து டைன்சியை பத்தின எந்த ஒரு தகவலும் வரல. அவன் அந்த ஸ்பெல்லால சாகாம இருந்தாலும் அவன் நிலைமை இப்ப ரொம்பவே மோசமால இருக்கணும், அவ எப்படி தப்பிச்சிருக்க முடியும்னு சொல்லி அவர் யோசிக்கிறாரு. நம்ம ஹீரோயினே இப்ப அவரை பார்க்க வந்துடுறாங்க. வந்த உடனே முதல் வேலையா என்ன சில கார்ட்ஸ் ஃபாலோ பண்றாங்கன்னு சொல்லிட்டு டைன்சியோட பாய்சனை பத்தி அவருக்கு ஏதாவது தெரியுமான்னு கேட்க அவ விங்டு கிளானோட ஸ்னோ கிரெயின்ஸுக்கு ட்ரைனிங் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே லூனார் ஸ்பெல்ல அவங்க மேல யூஸ் பண்ணிடுவாங்க. அவ என்னைக்காவது அவ பவரை மிஸ்யூஸோ இல்ல எங்களுக்கு துரோகம் பண்ண நினைச்சாலோ அதை அவளை சும்மா விடாது. அப்ப இந்த விஷயம் உனக்கு ஏற்கனவே தெரியுமா, தெரிஞ்சுதான் நீ எதுவுமே பண்ணாம இருந்தியான்னு அவங்க கேட்க இது அவளுக்கான ஒரு வார்னிங்னு அவரு சொல்றாரு. அப்புறம் கிங் ஒன்னு விங்டு கிளானோட பிரின்ஸ்ன்னு சொன்னாரே அது உண்மையான்னு சொல்லி அவங்க கேட்க அவர் அதுக்கு எந்த பதிலும் சொல்லாம அவங்க கிட்ட பொய் சொல்ல விரும்பலன்னு சொல்றாரு. ஐயோ நீ யாரு என்னங்கிறத பத்திலாம் எனக்கு கவலை இல்ல, நீ எப்போதுமே என்னோட ஃப்ரெண்ட் தான். எனக்கு தெரிஞ்சு அவர் சீக்கிரமாவே உன்னை கண்டுபிடிச்சிருவாருன்னு நினைக்கிறேன், ஜாக்கிரதையா இரு. வழக்கம் போல அவங்க பேசிட்டு இருந்ததை அந்த மியூசிக் லேடியும் ஒட்டி கேட்டுட்டு அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. நம்ம ஹீரோயின் வெளியே வந்தோடனே நேரா எய்த்த கடையில நூடுல்ஸ் சாப்பிட்டுட்டு இருந்த அந்த ஸ்பைஸ் கிட்ட போயிடுறாங்க. நீங்க எப்படியோ என்ன திரும்ப ஃபாலோ பண்ணதான் போறீங்க, அப்படியே இதையும் கொஞ்சம் தூக்கிட்டு வந்துருங்களா. அவனுங்க முழிச்சிட்டு இருக்க நம்ம மியூசிக் லேடி திருட்டுத்தனமா யாரோ ஒருத்தனை போய் மீட் பண்றாங்க. சாதாரணமா அவன் கடையில ஷாப்பிங் பண்ற மாதிரியே பேசிக்கிட்டு நீ உடனே மாஸ்டருக்கு தகவல் கொடுத்து அவர் என்ன வந்து பார்க்க சொல்லு, ஒரு கோட் வேர்டையும் சொல்லிட்டு ஒன்னும் தெரியாத மாதிரி அந்த ஷாப்பிங்கையும் முடிச்சுட்டு அவங்க அப்படியே அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. நம்ம ஹீரோயினை ஃபாலோ பண்ண அந்த சீக்ரெட் கார்ட்ஸ் 2 பேரும் நம்ம ஹீரோ முன்னாடி வந்து ஒத்துன்னு விழுகிறானுங்க. கிங் அவ விட்ட ஒட்டுமொத்த சோவையும் வாங்கிடுவா போல. ஒரு பொண்ணு ஷாப்பிங் பண்ண ஆரம்பிச்சுட்டா அவளை யாராலையும் கட்டுப்படுத்த முடியாதுன்னு நாங்க நல்லாவே புரிஞ்சுக்கிட்டோம். அப்ப அவ உங்களை கண்டுபிடிச்சிட்டாரான்னு சொல்லி அவரு கேஷுவலா கேட்கிறாரு. அவ உண்மையிலேயே என் பர்த்டே ஃபங்க்ஷனுக்காக தான் ஷாப்பிங் பண்ண போயிருந்தாளா? அவனுங்களும் ஆமான்னு சொல்ல அப்ப சரி அடுத்த வாட்டி அவ ஷாப்பிங் பண்ணாலா, நீங்களும் ஹெல்ப்புக்கு கூட போங்க அப்படின்னு அவர் சொல்லிடுறாரு. நம்ம ஹீரோயின் இதே சாக்க வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமா அவங்களோட வேலையும் முடிச்சிட்டு இருக்காங்க. சீக்ரெட் கார்டோட ஹெட் கிட்டத்தட்ட கரெக்டா கண்டுபிடிச்சிடறான். நம்ம எம்பரர் கிட்ட வந்து அவங்க வழக்கம் போல ஷாப்பிங் பண்ணது எந்தெந்த கடைக்கெல்லாம் போனாங்கிற லிஸ்ட் எல்லாம் அவர்கிட்ட சொல்லிட்டு அப்புறம் கிங் அவ டெய்லி நைட்டா மெயின் பிரிட்ஜ் கிட்ட போயிட்டு வரா, அங்கதுக்காக அவ போறான்னு சொல்லி அவருக்கு லைட்டா டவுட் வருது. நம்ம ஹீரோயின் வழக்கம் போல இன்னைக்கு நைட்டும் போயிடுறாங்க. இன்னைக்கு மேகம் மூட்டமே இல்ல, நிலா வெளிச்சத்துல அந்த சீல் ஜொலிக்க ஆரம்பிக்கும், நம்மளும் நம்ம வேலையை காட்டிடலாம். நம்ம ஹீரோ அங்க வந்துடுறாரு. நீ என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்க ஒண்ணு இல்ல கிங், நட்சத்திரம்லாம் ரொம்ப அழகா இருக்குல்ல. அவர் அப்படியே அவங்கள கட்டி பிடிக்கிற மாதிரி வந்து அவங்க பின்னாடி ஒளிச்சு வச்சிருந்த அந்த டப்பாவை வெளியே எடுத்துடுறாரு. இங்க என்ன நடந்துட்டு இருக்குன்னு உண்மையை சரியா இல்லது தூக்கி தண்ணியில போடுவான்னு சொல்லி அவரு கேட்க அந்த மாதிரிலாம் பண்ணிடாதீங்க, அது ரெடி பண்ண நான் ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்கேன், எல்லாம் நீங்க கொடுத்த மிஷினை கம்ப்ளீட் பண்ணதான், வேணா நீங்களே பாருங்கன்னு சொல்லிட்டு அவங்க அந்த டப்பால இருந்த பொடியை வச்சு அந்த ஃபார்மேஷன் மேல ஒரு மார்க் பண்றாங்க. அது அப்படியே பிரைட் ஆகிற மாதிரி வந்துட்டு டக்குன்னு ஆஃப் ஆக அவங்களுக்கு ஒண்ணுமே புரியல. தண்ணிக்கு இந்த பக்கமும் அந்த பக்கமும் மாறி மாறி போய் பார்த்துட்டு இருக்காங்க. இல்லையே இது இந்த மாதிரி ஆகாதே. அவங்களுக்கு பின்னாடில இருந்து ஒரு பிரம்மாண்டமான உருவம் அப்படியே வெளியே வருது. நம்ம ஹீரோவும் அதை பாக்குறாரு. நம்ம ஹீரோயின் அதை பார்த்துட்டு கதற ஆரம்பிக்க அவர்
டக்குன்னு வந்து அவங்கள காப்பாத்திடுறாரு. அந்த பீஸ்டும் அவங்கள அட்டாக் பண்ண முடியாம அந்த பக்கமா போய் விழுந்துருது. இது என்னன்னு சொல்லி அவங்க கேக்குறாங்க. அதை நாளை கேட்கணும். ஒருவேளை ட்ரூத் மாஸ்டரா இருக்குமோ? அது திரும்பவும் அவங்கள அட்டாக் பண்ண வருது. நம்ம லின்சுவை தள்ளி விட்டுட்டு அதோட வாயை பிடிச்சி அவரை லாக் பண்ணிடுறாரு. அவங்களும் அவங்களோட கத்தியை வெளியே எடுத்துடுறாங்க. அப்பதான் ஒரு விஷயம் அவங்க கண்ணில் படுது. நம்ம ஹீரோக்கு ஏற்பட்ட காயம் அவங்க கண்ணு முன்னாடியே அப்படியே காணாம போயிட்டு இருக்கு. என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருக்க, அதை காலி பண்ணு. அவங்களும் அதை அப்படியே அட்டாக் பண்றாங்க. அது தப்பிச்சு போயிட்டு திரும்பவும் அவங்கள காலி பண்ண வர இந்த வாட்டி நம்ம ஹீரோவே அந்த கத்தியை வாங்கி அது கழுத்திலேயே சொருகிடுறாரு. வலி தாங்க முடியாம அது வந்த மாதிரியே திரும்பவும் தண்ணிக்குள்ள போய் அங்கிருந்து காணாம போக, நீ என்ன பண்ணி வச்சிருக்க? நான் மட்டும் இங்க வரலனா உன் நிலைமை என்ன ஆயிருக்கும்? உனக்கு பேலஸ் டோக்கன் கொடுத்ததே தப்பு நினைக்கிறேன்னு சொல்லி அவர் அவங்கள மிரட்டிட்டு இருக்க, நம்ம ஹீரோயின் பாவமா மூஞ்ச வச்சுட்டு அப்படியே பார்த்துட்டு இருக்காங்க. அவரோட அசிஸ்டன்ட் சீக்ரெட் கார்டு ஹெட்லாம் கூட இப்ப அங்க வந்துடுறாங்க. அவர் அவங்கள மிரட்டிட்டு இருக்கதை பார்த்துட்டு நாங்க இதையும் பார்க்கலையேங்கிற மாதிரி அவனுங்க தலையை திருப்பிக்க, அப்படியே எபிசோட் 12 முடியுது. அவங்க அன்னைக்கு தண்ணிக்குள்ள போறப்ப இல்லாத அந்த பீஸ்ட் திடீர்னு இப்ப எப்படி வெளியே வந்துச்சு? நம்ம லின்சோ அந்த சீலை பிரேக் பண்ண ட்ரை பண்ணதுக்கும் இதுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா? ட்ரூத் மாஸ்டர்ஸை கண்டுபிடிக்கிறேங்கிற பேர்ல அவங்க பண்ண போற வேலையில இதே மாதிரி ஒண்ணு என்னென்னலாம் வெளியே வரப்போகுதுங்கிறதெல்லாம் நம்ம நாளைக்கான வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அது வரைக்கும் குட் பை.